நாம் சபையை பற்றி, சபையினுடைய முக்கியத்துவத்தை பற்றி 2 வாரங்களுக்கு முன்பாக தியானிக்க ஆரம்பித்தோம். இடையில் மழை வந்தது. ஒரு நாள் நாம் பைபிள் ஸ்டடி கேன்சல் பண்ணோம். பிற்பாடு இப்படி தடைகள் வந்தது. அதனால் 14th தான், May 14th தான் இந்த விஷயத்தை நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். ஆனால் இன்று நமக்கு ஒவ்வொரு சூழ்நிலை வித்தியாசமாக இருக்கிறது. வேதத்தை புரிந்து கொள்ளதான் வேத ஆராய்ச்சி. புரிந்து கொள்வது மாத்திரமல்ல, அதை கடைபிடிக்க தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த சமயத்துக்கேற்ற கீழ்ப்படிதல், ஒத்துழைப்பு தலை போகிற விஷயம். வேதம் சொல்லிடுச்சு, கர்த்தர் சொல்லிட்டாரு அப்படின்னு வாழ்கிற ஒரு போக்கு இருக்குது. கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, அது எனக்கு தான் சொல்லியிருக்கிறாரு, நமக்கு தான் சொல்லியிருக்கிறாரு, ஒரு மொழி இனத்தினருக்கு தான் சொல்லியிருக்கிறாரு, ஒரு தேசத்துக்கு தான் சொல்லியிருக்கிறாரு, ஒரு தொழில் வர்க்கத்தினருக்கு தான் சொல்லியிருக்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தினருக்கு தான் சொல்லியிருக்கிறாரு, உலகளாவிய மக்களுக்கு சொல்லியிருக்கிறாரு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு சொல்லியிருக்கிறாரு, அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லியிருக்கிறாரு, வேறு பிரிக்கப்பட்டவர்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. இப்படி நிறைய இருக்குது. So we have so many avenues to give importance to. எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ முக்கியத்துவம் கொடுக்கும்படியாக தேவன் பேசிய திசைகள், திக்குகள், தீர்மானங்கள், வழிபாதைகள், ஏகுமுறைகள், எல்லைகள், இதெல்லாம் திருச்சபையோடு இணைந்த, இஸ்ரவேலோடு இணைந்த, வருகையோடு இணைந்த, 1000 வருட அரசாட்சியோடு இணைந்த, தேவன் அங்கீகரிக்கிற விஷயங்களோடு கூட நம்முடைய ஆமோதனை இணைக்கப்பட, பிணைக்கப்பட, பொருத்தப்பட சந்தர்ப்ப சூழ்நிலைகளை தேவன், சம்பவங்களை ஏற்பட பண்ணுகிறார். God causes precise planned events to happen. தொடர்ந்து தேவ பிள்ளைகளுக்கு தெளிந்த புத்தி, உணர்வுள்ள ஆவி, உற்சாக ஆவி, விடாமுயற்சின் ஆவி, தரிசன ஆவி, தன்னார்வம் நமக்கு ரொம்ப தேவை. நிலைத்திருத்தல், ஆண்டவரோடு சார்ந்திருத்தல் தேவை. கிறிஸ்தவம் எந்த அளவுக்கு போயிடுச்சு உலகளாவிய ரீதியில், ஸ்தல சபை ரீதியில் என்று சொன்னால், எல்லாம் ஒரு எல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டியோடு முடிஞ்சிருச்சு. ஒரு பழக்க தோஷந்தான். நாம் வந்து போகிறதும், நாம் கர்த்தருடைய நாமத்தை உபயோகிப்பதும், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கின்ற விஷயங்களெல்லாம் இட் ஹஸ் பிகம் a habit and it is stagnant there. பழக்கம் அங்கேயே அது தேக்கம் அடைஞ்சிருது. it gets stuck. அதுக்கு மேலே அது ட்ராவல் ஆக மாட்டேங்குது. பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்பதை சொல்வதற்கு முன்னே, உம்முடைய நாமம் பரிசுத்தம் அடைவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்கிறதை ஆண்டவர் வலியுறுத்துக்கார். எல்லாமே அவருக்கு சொந்தமானது. எப்படி இருந்தாலும் இந்த முடிவு வரதான் போகுது, ஒரு ஆட்சி அமையதான் போகுது. இன்டெஃபினட்டாக அதாவது கால வரையறையற்ற வண்ணமாக அதை நீட்டிக்க முடியாது. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. ஆனால் தேவனுடைய ஒரு முடிவுன்னு எல்லாத்துக்கும் உண்டு. எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. இப்போ இந்த கூட்டத்துக்கு ஒரு முடிவு உண்டு. we are supposed to close by 7:30. ரொம்ப ஆர்வ கோளாறு, ஏதோ பெருசாக
நம்மை தாண்டி ஏதோ தேவ கிரியை நடந்துருச்சுன்னா மேபி 15 minutes மோர், half hour மோர் அப்படின்னு ஆயிடலாம். பட் இட் ஹேஸ் டு எண்ட். எண்ட்லெஸ்லி இந்த மீட்டிங் நடத்த முடியாது. காலை என்றால் மாலை ஒன்று உண்டு, பகல் என்றால் இரவு ஒன்று உண்டு. 1 மணி நேரத்துக்கு முடிவு உண்டு. அடுத்த மணி நேரத்தின் முதல் நொடித்துளி ஆரம்பமாக வேண்டியிருக்கு. 1 மணி நேரமே 1 மணி நேரமாகவே நீடிக்க முடியாது. 2ஆம் மணி நேரத்துக்கு போகணும். 11ஆம் மணி வேலை இப்படிலாம் பார்க்குறோம். ஏன் இப்படி நம்ம யோசிக்கிறோம்? தேவனுடைய வழிநடத்தல் இல்லை, தேவனுடைய கிரியை செய்யும் அந்த காரியங்களிலே, அந்த எல்லைகளிலே, அந்த விஷயங்களிலே தம்முடைய ஜனம், தான் தெரிந்து கொண்ட ஜனம் ஈடுபாடாக இருக்க விரும்புகிறார், அர்ப்பணித்தவர்களாக இருக்க விரும்புகிறார். இன்னைய நாள்லேருந்து இந்த வேளையிலிருந்து இனி ஒரு 5 ஆண்டு காலம் என்பது இந்தியாவுக்கு, இந்திய அரசாங்கத்துக்கு. ஓகே, இனி கர்த்தருடைய வருகைக்கு, இஸ்ரவேலோடு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு, திருச்சபையோடு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உலகமே உற்று பார்க்கிற இந்திய தேர்தல் முடிவு, அதுபோல் உலகமே எதிர்பார்க்கிற அந்தி கிறிஸ்துவனுடைய வருகை, தேவ தூதர்களெல்லாம் எதிர்பார்க்கிற, பரிசுத்தவான்களெல்லாம் எதிர்பார்க்கிற, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது போல, இயேசுக்கா இரத்த சாட்சியாக சிந்தின இரத்தத்தை சிந்திவிட்டு ஆண்டவரிடத்தில் நியாயம் கேட்டு இளைப்பாரி கொண்டிருக்கிற அந்த ஆத்துமாக்களுடைய விண்ணப்பங்களுக்கு விடை வேண்டும் என்று அவங்கெல்லாம் காத்துட்ருக்காங்க. எவ்ரிபடி இஸ் வெயிட்டிங் ஃபார் சம்திங் டு ரியலி டிரான்ஸ்பயர். இந்த தரிசனம் நமக்கு தேவை, இந்த பாரம் நமக்கு தேவை. அதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸ்மாலர் பிக்சர், பிகர் பிக்சர். கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படியே சுருங்கி போய் நான் 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 எந்து இப்படியே மாத்திரம் இருந்துறது வாய்ப்பில்லை. ஆனால் நம்ம இழந்துற, நம்ம சுயத்தை இழக்கணும், சுயத்துக்கு மறிக்கணும். ஆனால் அது நித்தியத்துக்கும் சத்தியத்துக்கும் நீதி நியாயத்துக்கும் தேவனுடைய நாம மகிமைக்கும் ராஜ்ய விரிவாக்கத்துக்குமாகத்தான். நாம் அழிஞ்சு போயிடக்கூடாது, நாம் நியாயம் தீர்க்கப்பட்டு நரகத்து போயிடக்கூடாதுங்கிற அந்த பாணியிலே நம்ம மேலே நமக்கு கரிசனை இருக்கணும். பந்தய பொருளை இழந்து போகக்கூடாது, அதை பற்றி கொண்டு சொன்னதுனால. அதர்வைஸ் there is no room for selfishness, self-centeredness. That's a powerful, mighty discipline, uncompromising discipline. சமரசம் பண்ணிக்கொள்ள முடியாத ஒழுங்கு. இந்த ஒழுங்கிலே நாம் வளர்ந்து தான் ஆக வேண்டும். இதற்கான உணர்வு தேவை. எமர்ஜென்சியாக நெருக்கடி நேரம் அப்படின்னு எதையாவது நாம உருவாக்கிக்கிட்டு, இதுக்கு நான் நேரம் கொடுக்க முடியல, இதுக்கு நான் கவனம் செலுத்த முடியல, இதுக்கு நான் ஒத்துழைக்க முடியல, ஈடுபாடாக இருக்க முடியல, நினைக்க முடியல, என்னாலலாம் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படிலாம் நம்ம சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அப்படியே நாம் நெருக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டாலும் உயிருக்கு போராடுகிற ஒருவனுக்கு நாம் என்ன உதவி செய்ய வேண்டுமோ அதை நம்ம செய்யணும். நாமே உயிருக்கு போராடுவோமானால் யாரோ நமக்கு உதவி செய்ய வேண்டியிருக்கு. அவுட் ஆஃப் த வே அவன் சொந்த பந்தம் தான் வரணும், பெற்றவங்க தான் வரணும், என்னை மனம் முடித்தவர் தான் வரணும் அப்படிலாம் வாய்ப்பில்லை. அதுக்கு தான் ஃபஸ்ட்டாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகும்போதே எமர்ஜென்சி வார்டுன்னு தான் வாசிக்கிறோம். அவசர சிகிச்சை பிரிவு, தீவிர சிகிச்சை பிரிவு. We are in such times, we are in such days, such a time as this. இப்படிப்பட்ட காலத்தில் இதெல்லாம் திரும்பி நம்ம ரிவைஸ் பண்ணிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இனிமேல் இது தொடரும், இதனுடைய அழுத்தம் அதிகரிக்கும். இந்த இன்டென்சிட்டி வில் இன்க்ரீஸ் அப்படின்னு தான் 2 Timothy 3:1-5 வரைக்கும் சொல்லியிருக்கிறாரு. 2 Thessalonians அதை தான் முழுசாக சொல்லியிருக்கிறாரு.
நம்ம அப்பப்போ யோசிக்கிறோம். எப்பயுமே நமக்கு தெரியும் நம்ம மரபு மொழியில் ராமன் ஆண்டா என்ன, ராவணன் ஆண்டா என்னங்கிறது வந்து ஆண்டவரை அறியாதவங்க சொல்லலாம். ஆண்டவரை அறியாதவங்க எதையுமே சொல்லலாம். அவங்க எல்லாருமே எதையுமே சொல்லலாம். ஆண்டவரை அறிந்தவர்களும் சொல்லலாம். அந்த சுதந்திரம் இருக்குது. ஆனால் அந்த சுதந்திரம் துஷ்பிரயோகமாக தான், சரியான பிரயோஜனமாக தான் இப்படிங்கிறது வந்து கணக்குக்கு வருகிறதே. ஆனால் நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்காக தான் இதை நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம தொடராகவே நம்ம லேடிஸ் மீட்டிங்கில் தியானிக்க ஆரம்பித்தோன்னு நினைக்கிறேன். உணர்வுள்ள ஆவி, ரெஸ்பான்சிபிள் ஸ்பிரிட், சென்சிட்டிவ்னஸ். இதில் இருக்கிற சாத்தியக்கூறுக்கு கண்டிப்பாக அளவில்லை. அப்படி ஒருத்தன் உணர்ந்து ஒப்பு கொடுத்துட்டா 800 கோடி என்ன 8000 கோடி என்ன எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஒருத்தனை ஆண்டவர் தேடி பார்க்குறார். அதுதானே சொல்கிறாரு, தேசம் அழிக்கப்படாதபடி. சரியாக வாசிக்கிறேன். லெட் மீ ரீட் இட் ரைட். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன். தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்க சுவரை அடைக்க ஒரு மனுஷனை தேடுறாரு. That is the history of the church. That is the history of the Bible. சரித்திரம் படைக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நம்முடைய வாழ்நாட் காலத்தில் வாழ்ந்த எனி number of years like 70, 80 years and more than that, less than that, இதெல்லாம் நம்ம வந்து ஒரு புத்தக வடிவில் என்னுடைய வாழ்க்கை சரிதுன்னு எழுதலாம். ஒன்றும் தப்பில்லை, நமக்கு சுதந்திரம் இருக்குது. அது மேட்டர் இல்லை. தேவனுடைய கரத்தில் நாம் உபயோகமாவது தான் சரித்திரம். தேவன் நம்மை உபயோகிப்பது தான் சரித்திரம். தேவனுக்குள்ளே நாம் நிலைத்திருப்பது என்பது நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தைகளெல்லாம். ஏன்னா நான் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயத்தையும் பார்க்க ஆயத்தமாக வந்திருக்கிறேன். இப்போ ஆண்டவர் என்னை உணர்த்துறதுனால இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு ஞாபக சக்திக்காக நீங்கள் ரொம்ப ஜெபிக்கணும். ஸ்ட்ரகிளிங் லைக் எனிதிங். தக்க நேரத்தில் தேவன் நம்ம உபயோகிக்கிறதுக்கு, நாம் அவர் கையில் உபயோகமாக இருப்பதுக்கு தான் இந்த ஜீவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 139ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும்போது நம்முடைய எலும்புகள் உருவேற்படும் நாள் முதற்கொண்டு அவர் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ரொம்ப ரேராக தான் இந்த முழு வேதத்தில் இரண்டொரு நபர்களுடைய பேரை கடவுள் உச்சரிச்சிருக்கிறார். அவங்களுக்கு இந்த பேர் வைங்க, அவங்கள கொண்டு நான் இதை செய்வேன், இதுக்காக தான் அவங்கள தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே பேர் வச்சவங்களையும் ஆண்டவர் அப்படி தான் பர்டிகுலராக சுட்டி காமிச்சு தெரிஞ்சிருக்காரு. நமக்கு ஆண்டவர் வந்து அப்படி பேர் வைக்கல. அதனால் நான் வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. யோவான் ஸ்நானனுக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேர் வச்சார். கோரேச ராஜா வாக்கிறதுக்கு முன்னாடியே அவரை பேர் சொல்லி அழைத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆபிரகாமுக்கு பேர் வச்சு ஆபிரகாம் பேரை வந்து ஆபிரகாம் சொல்லி பேரை மாற்றுறாரு. இவங்கள்லாம் அந்தந்த காலகட்டத்தில் தேவனை தெரிந்து கொள்ளுதலில் அவர் கையில் உபயோகமாக இருந்தாங்க. இந்த ஆவல் நமக்கு வேணும். நம்முடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, எல்லாரும் ரொம்ப ஆயத்தமாக இருந்து உபயோகமானாங்கன்னு சொல்கிறதுக்கு விளையலை. எனக்கு அந்த அளவுக்கு வேத அறிவு இல்லை, தெரிஞ்ச அளவுக்கும் அப்படி இல்லை.
தெரிந்து கொண்ட பிற்பாடு, ஆண்டவர் கூப்பிட்ட பிற்பாடு, உணர்த்தின பிற்பாடு அவங்க முன் வந்தாங்க. அதுதான் இப்போ நம்ம யோசிக்க தொடர்றோம். இன்னும் உணர்வடைந்து பொறுப்பை எடுத்துக்கொண்டு பொறுப்புள்ளவர்களாக நடக்க வாஞ்சிக்கணும். நீங்களும் இப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட யாருமே கனவு காணலை. They never dreamt that they would be such a vessel, such a person. They will create history. ஆபிராம்ங்கிற மனுஷனுக்கு தெரியாது. அவரும் அந்த ஜாதி ஜனத்தோடு குடும்பத்தோடு அந்த தேராங்கிற அவங்களோட அந்த ஊருங்கிற கல்தைய பட்டணத்தில் 10-11 அத்தோடு இது ஒன்று வாழ்ந்தார். புசுக்குன்னு ஒரு நாள் தேவனுடைய இடைப்படுதல் இருந்தது. அவர் உணர்ந்தார். அந்த விக்கிரகமான சூழலை விட்டு அவர் பிரிந்து வந்தார். நீ பிரிந்து வான்னு கூப்பிட்டாரு. நான் அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னார். அதை அவர் செய்தார். எதுவுமே ரெடிமேடாக இல்லை. அப்படி பைபிள் எழுதப்படலையே. அவங்களுக்கான ஒரு ஏற்கனவே ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு தேசம்னு ஆண்டவர் ஒன்று வைக்கலை. நீ பார்க்குற தூரம்லாம், கண்ணெட்டுற தூரம்லாம், தட்ஸ் ஆல் யுவர்ஸ். வானத்து நட்சத்திரத்தை பாரு, பூமியின் மணலை பாரு, இதெல்லாம் எண்ணு முடியுமா? அப்படியும் சந்ததி பெருகுன்னு சொன்னார். மணல் சந்ததி இல்லை, நட்சத்திரம் நம்ம சந்ததி இல்லை. ஒன்லி சில்ட்ரன். அவருக்கு இன்னுமே பிள்ளையே இல்லை, மனைவி மலடி. ஸோ இதெல்லாம் நம்ம பிரசங்கம் பண்ணி அது ஒரு மாதிரி ஒரு ஃபேஷனபிளாக இல்லை, அது ஒரு பெரிய ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு பெரிய கருத்தாக மாறிடுச்சு ஒழிய ஆக்டிவிட்டியில் அர்ப்பணம் நமக்கு இன்னும் வரல. இன்றைக்கி எல்லாமே நம்ம கண்டு தான் நம்ம தயாராக இருக்கோம். விசுவாசம் இல்லாமல், விசுவாசத்தின் ஆவி இல்லாமல் போராடுறோம். உணர்வுக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, உணர்வுலாம் வந்தாலும் எதுலாம் வந்தாலும் உடனே நமக்கு ஒரு விளம்பரம் தேவை. நம்மை முன்னிலைப்படுத்த வேண்டும், நாம் அறிமுகமாக வேண்டும், நாம் எல்லாருக்கும் தெரிய வர வேண்டும். இட்ஸ் ஒன்லி த்ரூ மீ. நானும் யோசிக்கிறேன் ஆபிரகாமை பற்றி. அவர் என் மூலமாக தான் நீங்களாம் தெரியுமா அப்படிலாம் அவர் யோசிக்கவே இல்லை. என் நிலைமையே இப்படி இருக்குது, எனக்கே பிள்ளை இல்லை, என்ன நீங்கள் வாழ்க்கை தடாப்படான்னு அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க வாக்குத்தத்தத்தை. கையும் உள்ள காலம் உள்ள, எது வலது பக்கம் எது இடது பக்கம் தெரியல, என்ன சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டே புகார் இல்லாமல் புலம்பு இல்லாமல் அவர்க்க போயிட்டே இருக்கார். சொன்னதெல்லாம் ஏற்ற காலத்தில் தேவன் செய்தார். இன்றைக்கி நமக்கு முடியலையே. இவ்வளோ கருத்தெல்லாம் உங்களுக்கு எடுத்து சொன்னாலும் நீங்கள் தேவ சமூகத்தில் உணர்ந்து இந்த நெருக்கத்தில் இப்போ வீட்டுக்கு போகும்போது பிஃபோர் மிட்நைட் இந்த இதெல்லாம் கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் வந்துடும். நாளைக்குள்ளே அவங்க ஜனாதிபதியை சந்திக்கணும். எல்லா டீலிங்ஸும் எல்லா ஒப்பந்தங்களும் சரியாகணும். கிளாரிட்டி வேணும், தெளிவு வேணும், உறுதி வேணும். எந்த நேரத்தில் பயங்கர சந்தர்ப்பவாத காலத்தில் இருக்கிறோம். நான் சொல்கிறதெல்லாம் நல்ல கருத்தாக கேளுங்க. ப்ராபப்ளி இது உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். டவுன்லோட் பண்ணி அப்புறம் கேளுங்க. சந்தர்ப்பவாதமான காலம். எந்த நேரத்தில் என்ன செய்வான்னு தெரியாது. அவங்களுக்கு நம்மளை வெளிச்சமாக வச்சுருக்காரு. அரசியல் உலகத்தில் அது ஒரு உலகம், அது ஒரு பெரிய களம், அது ஒரு போர்க்களம், அது ஒரு மாதிரி களம். அது பயங்கரமான ஒரு ட்ரிக்கி அண்ட் ட்ரிப்பி கிரவுண்ட். அதில் திருச்சபை ஆண்டவர் வெளிச்சமாக வச்சுருக்கிறாரு, தூணாக வச்சுருக்கிறார், அஸ்திபாரமாக வச்சுருக்கிறாரு, முன்மாதிரியாக வச்சுருக்கிறாரு. திருச்சபை நின்று பேசணும், பரிந்துரைக்கணும், சுவரை அடைக்கணும், திறப்பில் நிற்கணும், அவர்கிட்ட சொல்லணும், பேசணும்னு எதிர்பார்க்குறாரு. யூ மே பி தட் பர்சன், யூ கேன் பி தட் பர்சன். முடிந்த அளவு உங்கள் பங்கை நீங்கள் செய்யணும். அதெல்லாம் நான் உங்களுக்கு நிறைய சொல்லிட்டேன். ஆல் தீஸ் இயர்ஸ் ஒருத்தரும் தங்களை தம்பட்டை அடிச்சிக்கவே இல்லை. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மீ. ஏசையா சொல்லிக்கல, எரேமியா சொல்லிக்கல, எசேக்கியல் சொல்லிக்கல, தானியல் சொல்லிக்கல. Any Tom, Dick and Harry, they never were advertising themselves. ஒருத்தி தான் பொறுப்போடு சொன்னால், அதுவும் ஒரு பெண்மணி. நான் இஸ்ரவேலிலே தாயாக எழும்பும் வரைக்கும் இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. நான் என்னத்துக்கு அப்புறம்
நான் தாயாக எழும்பணும். அந்த பொறுப்பை அவளை போல் பெண்களோ இல்லை அவளை போல் இஸ்ரேலின் பிரஜைகளோ, ஒரு ஆம்பளை வேலை செய்யாமல் அப்படியே யோசிச்சா இருக்கான், என்ன பண்ணுறேன் நான் பொம்பளையை பார்த்துட்டேன், ஐ எம் லிமிட்டட் அப்படின்னு சொல்லாமல் இருக்கிறதுக்கு ஷீ ரோஸ் அப், தெப்ரா ரோஸ் அப் டு ஹர் அக்கேஷன். ஸோ இன்றைய காலத்தில் உணர்வு தேவை. தேவன் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. இப்போ நம்ம எப்படி இதை ஆரம்பித்தோம், பரலோகத்தில் எங்கள் பிதாவை நாமும் பரிசுத்தம் அடைவதாக, ராஜ்யம் வருவதாக, இப்படி சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக. இந்த சித்தம்ங்கிறதுல பாசிவாக என்னால் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க, அவர் நினச்சதான் செய்ய போகிறாரு, அப்படி தானே பேசி வாழ்கிறோம். ஃபைனலாக தெம்பு இருக்கிற வரைக்கும், துணிகரம் இருக்கிற வரைக்கும், தைரியம் இருக்கிற வரைக்கும், துப்பு இருக்கிற வரைக்கும், துட்டு இருக்கிற வரைக்கும், சக்தி இருக்கிற வரைக்கும், சுகம் இருக்கிற வரைக்கும், திறமை இருக்கிற வரைக்கும், 4 பேர் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிற வரைக்கும், 4 காரியம் கைக்கூடி வரும்போது, நாம் நினச்சது நடக்கும்போது, நம்ம மேலே அந்த நம்ம சீசன் வந்துருச்சு, நம்ம காலம் வந்தது, இதெல்லாம் இருக்கும்போது ஊன்னு ஒரே ஆர்ப்பாட்டம்தான். ஆனால் அந்த நேரத்துலையுமா தான் தேவ சித்தத்தை செஞ்சு முடித்தோமா, தேவ சித்தத்தை நாடினோமா, அதில் தேவன் மகிமைப்பட்டாரா, அவர் ராஜ்யம் வந்ததா? தேவனுடைய ராஜ்யம் இங்கே அங்கேன்னு பிரத்யட்சமாய் வராது, அது உங்களுக்குள்ளே இருக்கிறதுன்னு அவர் சொல்லலையா? நாம் இந்த ராஜ்யத்துக்காக துடிக்கிறோம், இது ஒரு மேட்டர் தான். ஆனால் இதுவே எல்லாம் சொல்லவே முடியாது. ஈவன் இன் டெஸ்டமெண்ட் டைம்ஸ், பழைய ஏற்பாடோ புதிய ஏற்பாடோ, that is not the real wholesome truth. நம்ம வேற ஒரு ராஜ்யத்தின் பிரஜைகள். we are here. for an example யோசிங்க, நம்ம இந்தியாவுக்குள்ளே அமெரிக்கன்ஸ் இல்லையா, ஆஃப்ரிக்கன்ஸ் இல்லையா, ஆஸ்திரேலியன்ஸ் இல்லையா, யூரோப்பியன்ஸ் இல்லையா, ஃபார் ஈஸ்ட் பீப்புள் இல்லையா, ஜாப்பனீஸ் இல்லையா, எல்லா தேசத்து மக்களும் இருக்கிறாங்க. ஃபார் எனி எரண்ட், அவங்களுடைய விஷயத்துக்காக டூரிஸ்டாக இருக்கிறாங்க, இல்லை ஃபார் எனி அதர் டெப்யூட்டட் ஒர்க்குக்காக இருக்காங்க, ரிசர்ச்சுக்காக இருக்காங்க, படிப்புக்காக இருக்காங்க, ஆஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஆஸ் டாக்டர்ஸ், ஆஸ் என்ஜினியர்ஸ், ஆஸ் இன்வெஸ்டர்ஸ், முதலீட்டாளர்களாக இருக்கிறாங்க. அப்போது இந்த தேர்தலில் வாட் இஸ் இட் டு தெம்? அவங்க அவங்களே அப்படி யோசிக்கிறது இல்லை. ராமன் ஆண்டா என்ன, ராவணன் ஆண்டா என்ன, மோடி வந்தா என்ன, எவன் வந்தா என்ன, ஐயோ இவன் வந்தால் தான் என் தொழில் தப்பும், என் முதலீடு தப்பும், என் பிரயாசம் தப்பும் அப்படின்னு தான் ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த சௌகரியத்தை பார்த்து தான் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஒரு மாநாடை நடத்துகிறாங்க. அந்த மாநாட்டில் அவங்க கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறாங்க. நம்ம வெளிநாட்டுக்காரங்க நமக்கு ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது, இப்படிப்பட்ட காலத்தில் உதவியாக இருப்பதற்கு, அல்லேலூயா, ஜெபிப்பதற்கு, ஆண்டவரிடத்தில் பரிந்துரைப்பதற்கு, விட்டு கொடுப்பதற்கு, கீழ்ப்படிவதற்கு, ஜெப ஆவியை கேட்பதற்கு, தரிசனமுள்ளவர்களாய் வளருவதற்கு, நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு, கர்த்தர் சந்ததிகளை எழுப்பும்படி நிற்கணும். ஓகே, உங்கள் பிள்ளைகள் பற்றி உங்களுக்கு கரிசனம் இருக்கணும், அது சரியாக வரலைன்னா இன்னொருத்தன் தேவன் எழுப்பணும். ஏலியின் பிள்ளைகள் உருப்படாமல் போயிட்டாங்க, அதனால் ஏலி என்ன செய்ய முடியும்? சாமுவேல் ஆண்டவர் எழுப்பினார். சாமுவேலை அவர் கவனமாக வழி நடத்தினார். சாமுவேல் சரியாக வளர்ந்தான். சாமுவேல் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். என்ன நோயோ, என்ன வியாதியோ, என்ன பலவீனமோ, என்ன போராட்டமோ, என்ன பொருளாதார நெருக்கடியோ, பொறுப்பை நெகிழ்ந்துட்டா சிக்கல் தான், திண்டாட்டம்தான், கொண்டாட்டமாகவே இருக்காது. We will never progress in life. சிறையிருப்பு நீங்காது. Captivity will not leave us. யோசிச்சேன், எல்லாருக்கும் அடுத்தவங்க வாழ்க்கை தேவன் அமைச்சு கொடுக்கறதில்ல, அவங்கவுங்களுக்குரிய வாழ்க்கையை தான் தேவன் அமைச்சு கொடுக்குறாரு. Praise the Lord. நிறைய ஏதாவது நம்முடைய வாழ்க்கை, நம்ம விசுவாசம், கிறிஸ்துவின் மேல் இருக்கிற விசுவாசம், வார்த்தையின் மேல் இருக்கிற விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையோடு புறையோடி போயிருக்கு, பின்னி பிணைந்து இருக்கிறது. We are not independent of the word of God in our life, and our life is not independent of God's word.
கர்த்தருடைய வார்த்தை இங்கேருந்து நான் இந்த குரானை ஓதுற மாதிரி வேறு இப்போ ராமாயணத்தை ஓதுற மாதிரி ஏதோ ஓதிட்டு போயிடுவேன், இங்கே என்னோடய வேலை அப்படிலாம் இல்லை. அந்த மாதிரி கிறிஸ்தவனாக வேதத்தில் எங்கேயும் சொல்லப்படலை. அந்த மாதிரி ஒரு யூதனாக எங்கேயும் சொல்லப்படலை. அங்கே அது மாதிரி தேவனை எதையுமே சொல்லலை. இந்த மார்க்கத்துக்கு ஒருத்தன் அமையணும்னா அவன் அடிமையாக இருந்தாலும் அவன் சுயாதீனனாக இருந்தாலும் அவன் கடவுள் யெகோவா தேவனை கும்பிடணுன்னா முதல்ல அந்த பிரமாணத்தின் பிரகாரமாக அவன் காதில் ஓட்டை போடணும், செவுத்தோட வச்சு அவன் ஓட்டை போடணும், அவன் பலி செலுத்தணும், அவன் விருத்த சேதனம் பண்ணப்படணும் ஆம்பளையாக இருந்தால். இப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு. புரியுது அவங்களுக்கு? ஸோ we are bound, we've been attached, we've been riveted with God. தான் தோண்டியே சுற்றிகிட்டே இருக்கிறது இல்லை. இங்கே ஒரு நாள், அங்கே ஒரு நாள், அங்கே இதில் ஒரு நாள், அதனால் that's not the way we can live our life. அதனால தான் ஒரு ஃபேமிலியில் வைக்கிறார், குடும்பத்தில் வைக்கிறார். ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு சொல்லி புருஷன் மனைவியாக கொடுக்குற, அவங்களுக்கு பிள்ளையை கொடுக்குற, எல்லா பிள்ளைகளும் எல்லாருக்கும் கொடுக்குறதில்ல. அந்த பிள்ளை இவங்களுக்கு கொடுக்குறது, இந்த பிள்ளை அவங்களுக்கு கொடுக்குறதில்ல. பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு விதமான பிள்ளைக்காக தவம் கிடக்கிறான். கொடுக்குறது தான் கொடுக்குறாரு. அது அவங்க அதுக்குள்ளே கமிட்டடாக இருந்து வளர்கிறதுக்காக. Praise the Lord. Praise the Lord. So find your place, find your responsibility, find your sensitivity. உன்னுடைய உணர்வை நீ கண்டுபிடி. நீ உணர்வுள்ளவனாயிரு. தேவனுடைய வார்த்தைக்கு திரும்புங்க, கர்த்தருடைய வார்த்தையை தியானிங்க. என் ஆவியான்மா சரீரத்தில் கிரியை செய்யுங்கன்னு கேளுங்க. என் பலவீனத்தில் பலன் பூர்ணமாக விளங்கட்டுன்னு வாக்கு கொடுத்தா அது அந்த பலனை பெறுங்க, பெற்றுக்கொள்கிற வரைக்கும் பெறுங்க. உடனே பெரிய கிங்காங் ஆகணும்னு அவசியம் இல்லை. எந்திரிச்சு நீங்களே சுடுதண்ணி வச்சு குடிச்சிட்டு ஒரு காரியம் செய்யுங்க. யோசிங்க. எவ்வளோ வசதி இருந்தாலும் காலம்புற ஹோட்டலில் சாப்பிட முடியுமா? சரியாக வருமா? அது நல்லா இருக்குமா? ஹோட்டல்லையே வாழ்ந்துட முடியுமா? என்ன தான் பெரிய பணக்காரனாக இருந்தாலும் யோசித்து பாருங்கள். பொது அறிவில் தான் சொல்கிறேன். பொது அறிவு தான் ஞான அறிவு, ஞான அறிவு தான் பொது அறிவு. வேதத்தில் இருக்கிறதும் அந்த பொது அறிவை மெருகேற்றுவதற்கு, உருவாக்குவதற்கு, கூர்மையாக்குவதற்கு, பட்டை தீட்டுவதற்கு. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை பற்றி வாசிக்கும் போதே அது இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் சொல்லப்பட்டிருக்கு. தட் மீன்ஸ் ரெண்டாம் அபிப்பிராயத்துக்கே இடம் இல்லாமல் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு? நீ வேதத்தை படிக்கும்போது நீ கூர்மை உள்ளவனாவு, யூ பிகம் பெட்டர் ஷார்ப்பர். போதும் நான் எப்பயும் வெண்ணெய் வெட்டியாகவே இருக்கேன்னு சொல்லாத. ஸோ சபைகளிலே உணர்வு வர ஜெபிங்க. ஆண்கள் பெண்களுக்குள்ளே உணர்வு வர ஜெபிங்க. பிள்ளைகளுக்குள்ளே உணர்வு வர ஜெபிங்க. எல்லாத்துக்கும் மேலே திருப்பியும் ஞாபகம் வரும்போதெல்லாம் சொல்லத்தான் எனக்குள்ள வைராக்கியம் பொங்கிட்டுருக்கு. நீங்கள் ஓயாமல் அடிக்கடி நான் சொல்கிறது போல் நான் கடவுளை பிள்ளைங்கிற தீர்மானமாக இருங்க. அந்த தீர்மானத்தில் சறுக்காதீங்க. என்னாலலாம் உங்களுடைய பிள்ளைய இருக்க முடியல, ஐ எம் நாட் ஏபிள் டு பி கிறிஸ்டியன் இப்படிலாம் சொல்லாதீங்க. என்னாலலாம் எப்பயுமே ஆம்பளையாகவே இருக்க முடியல, என்னாலலாம் பொம்பளையாக இருக்க அப்படிலாம் சொல்லாதீங்க. எல்லாம் பிசாசின் வார்த்தை, எண்ணம், நோக்கம். அந்த சலிப்பு வாழ்க்கையில் வரக்கூடாது. நம்ம என்ன விதமான அந்தஸ்துக்கும் பொசிஷனுக்கும் ஸ்டேட்டஸுக்கும் யோகிதை இல்லாதவங்க. இட் இஸ் காட் ஹூ டிசைடட் ஆன் பிஹாஃப் ஆஃப் அஸ். நமது தரப்பிலே தேவனே முன் வந்து பெரிய ஒரு உத்தரவாதத்தோடு ஒரு தீர்மானம் பண்ணி, நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள், நீ என்னுடைய குமாரன், நீ என் குமாரத்தி, நீ என்னுடைய தாசன், நீ என்னுடைய வேலைக்காரன், யூ ஆர் மை சர்வன்ட், யூ ஆர் மை வெசல் அப்படின்னு ஆண்டவர் தீர்மானத்தை வச்சுருக்கிறாரு. ஆசைப்படுறதுக்கும் அதில் நின்று சும்மா ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஷோ பண்ணுறதுக்கும் இல்லை. இட்ஸ் அ ஜாப். தட் ஸ்டேட்டஸ் இஸ் ஃபுல் ஆஃப் அசைன்ட் ஆக்டிவிட்டீஸ். முன் குறிக்கப்பட்ட பணிகள் நிறைந்த ஒரு அந்தஸ்து.
வீண் அலுவற்காரர்களாக தெரியாதீங்க. டோன்ட் யூ வேஸ்ட் யுவர் டைம், டோன்ட் யூ வேஸ்ட் யுவர் எனர்ஜி. சும்மா அங்கே சுற்றினேன் இங்கே போனேன் அங்கே போனேன் இருக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் கேளுங்க, கேட்டு தான் பெற்றிருக்க வேண்டியிருக்குன்னு. இதுவுமே நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், சொல்ல வரும்போதெல்லாம் அதுதான் தெரியுது. சில விஷயத்தை தேவன் நமக்கு கேட்காம தான் பெற்றுக்க முடியும், அது அவரே தராரு. அது கேட்க வச்சு தர்றதுக்கு அவர் தன்னை வச்சுக்கல. சில விஷயங்களை நான் பர்சன்டேஜ் வகுக்க முடியாது, அப்படியே மிகைப்படுத்தி நான் வகுத்தால் 60-40 அப்படின்னு வச்சுக்கோங்க, 70-30 வச்சுக்கோங்க. சில விஷயங்களை கேட்டு தான் பெற்றுக்கொள்ளணும். அது 30% தான் இருக்கும். 70% அவரே செய்கிறார், 60% அவரே செய்கிறார். அவரே நமக்காக ஏராளமான விஷயத்தை, நுண்கிருமியெல்லாம் பார்க்க முடியாது போல் மைக்ரோஸ்கோபிக் மேட்டர்ஸ், மைக்ரோகாஸ்மிக் மேட்டர்ஸ், அதெல்லாம் ஆண்டவர் தான் ஃபுல்லாக உத்தரவாதம் எடுத்து நம்ம வழிநடத்துகிறார். எபிரேயர் 11:3 பிரகாரமாக. அப்போ அந்த 30% நம்ம கேட்டு கொடுத்தாலே போச்சு. வேணும்னு கேட்குறதுக்கு நமக்கு என்ன நொல்லாப்பு? ஏன் இந்த நீட்டி நெளிப்பு? கிடைச்சா கிடைக்குது, கிடைக்கலன்னா போகுது. கேட்டு பார்த்தேன் ஒன்றும் ஏன் அப்படிலாம் இருக்கிறோம்? நம்ம உணர்வு இல்லை, வேணாட இன்ட்ரெஸ்டட். கேட்கணும், அதுவுமே கேட்கணும். பரலோகத்திலே இப்படி சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலே சித்தம் செய்யப்படுவதா? தேவ சித்தத்தை நம்ம ஆமைன்னு சொல்லத்துக்கு நமக்கு முடியல, மூளை அறிவில் கூட சரியாக முடியல. கொஞ்சம் விவரம் வந்துட்டால் யோசிக்கிறோம், ஐயோ இதுக்கு ஆமான்னு சொல்லிட்டா பிரச்சனையாயிருமேன்னு. கர்த்தருடைய சித்தம் நம்ம செய்ய எங்கே இருந்தாலும் நம்ம தலையில் இருக்க முடி விழாது. அது இயேசுன்னு வார்த்தை. முடி கொட்டுதுன்னா கொட்டுது, ஆமாம், அதெல்லாம் இப்போ நம்ம நோண்டிகிட்டு இருக்க முடியாது. இட் இஸ் ஹேப்பனிங், எஸ் இட் இஸ், பிகாஸ் our commitment is not so strong. முடியே கொட்டாதுன்னு நான் உபதேசம் பண்ண மாட்டேன், அது நான்சென்ஸ். முடி கொட்டுறதுன்னா இந்த தலைமுடியை மாத்திரம் பெருசாக்கி பூதாகரப்படுத்தி பார்க்காதீங்க. உங்களை பற்றிய சின்ன சின்ன விஷயமும் தேவ திட்டமும் சித்தம் இல்லாமல் நடக்கிறதில்ல. கேன்சரில் முடி கொட்டுது, பலவீனத்தினால் முடி கொட்டுது, 1000 இருக்குது. உடனே முடியை மாத்திரம் பிடிச்சிக்கிட்டு அந்த முடியை வளர்த்து சடமுனி மாதிரி போய் முடியை இறக்குறவன், முடியை வளர்க்குறவன், இதை பற்றி அதெல்லாம் அஞ்ஞான புத்தி. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா, பிரைஸ் லார்ட். ஏன் முடி கொட்டுது? பொது அறிவிலே சொல்லியிருக்கார், நீ யூ ஆர் நாட் டேக்கிங் குட் கேர் ஆஃப் யுவர் ஹேர். உன் முடியை ஒழுங்காக சீவுறதில்ல, குளிக்கிறதில்ல, எண்ணெய் பூசுறதில்ல, எல்லாமே தின்னாலும் ஆன்சைட்டி, கவலை, ஸ்ட்ரெஸ்ஸு. என்னத்துக்கு ஸ்ட்ரெஸ்ஸு? என்ன வெட்டி முறிக்கிறீங்க? ஊரை நிர்வாகிக்கிறீங்க, பெரிய கலெக்டராக நீங்கள்? ஊர் தலைவலிலாம் உங்கள் மேலே இருக்கா? குடும்ப தலைவலி தான் இருக்கும், பீத்துவீங்க. என்ன பண்ணுறீங்க குடும்பத்துக்கு? யோசிங்க, கீப் திங்கிங். என்ன வெட்டி முறிக்கிறீங்க குடும்பத்துக்கு? உங்களை பார்த்துக்கிறதுக்கே உங்களுக்கு துப்பு இல்லை. வாட் டு யூ டூ ஃபார் த ஃபேமிலி? Shame on you. தேசம் நம்முடைய உருப்படாத நிலையினால்தான் சீரழிஞ்சிட்ருக்கு. சொல்கிறார் எரேமியா புத்தகத்தில், பாபிலோன் சிறையிருப்பை பற்றி கடவுள் சொல்லும்போது எல்லாம் கலகம் பண்ணுறானுங்க. எரேமியா, உன்னை வெட்டியே துண்டாக்கிடுவோம், நீ என்னத்தையோ பண்ணிட்டு போ. உங்களை ஆண்டவர் 70 வருஷம் பாபிலோனில் சிறையிருப்பில் தான் வைப்பேன்னு சொல்லியிருக்கார். கேட்டுட்டு அவன் சிறை பிடிக்க வரும்போது அவனோட போயிட்டிங்கன்னா அந்த தேசத்தில் உங்களை பாதுகாப்பேன், அங்கே வளருவீங்க, பெருகுவீங்க. அவங்க தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, ராஜா அந்த தேசத்தின் வளர்ச்சிக்காக அவங்க முன்னேற்றத்துக்காக இருங்க, அங்கே அடங்கி இருங்க, அந்த தேச சட்டத்திட்டங்களுக்கு அடங்கி இருங்க. நான் ஏற்ற நேரத்தில் 70 வருஷம் முடிஞ்ச பிற்பாடு நான் திருப்பி இங்கே கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்கிறார். அங்கே அதுக்குன்னு ஒரு தீர்க்கதரிசன கூட்டம் இருக்குது. கர்த்தர் இதை முறிப்பார், அதை அறுப்பார், இதை இடிப்பார். அதுங்கெல்லாம் அதே தேசத்தில் சேர்த்துச்சுங்க, எருசலேம்லேயே. நாம் கேட்குற ஜபங்களுக்கு நம்முடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்குது? ஆர் வி ரெஸ்பான்சிபிள் இனஃப் ஃபார் அவர் ஆன்சர்ஸ்? என்ன சூப்பர் டூப்பர் ஆன்சர் கேட்டாலும் ஆண்டவர் கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டா பொறுப்புள்ளவனாக இருப்பீங்களா?
அந்த விடையை, அந்த விடுதலையை விரயம் பண்ணாமல், அழிக்காமல், நாசம் பண்ணாமல், தான் தோன்றித்தனமாக நடந்துக்காமல், சுயநலமாக நடந்துக்காமல், தேவ நாம மகிமைக்காக பரலோகத்திலே நம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக அவருடைய ராஜ்யம் வரும்படியாக நம்ம அதை செய்வோமா? நமக்கு எதுக்கு அந்த கவனம்? இப்போ என் வயிறு நிறைஞ்சா போதும், இப்போ என் பாக்கெட் நிறைஞ்சா போதும், இப்போ என் தொல்லை விட்டா போதும். எலியாவை காக்காவை கொண்டு ஆண்டவர் போஷித்தார், என்னையும் போஷிக்கக்கூடாது? நம்ம எலியாவா? ஒன்று, நாம் இந்த பஞ்சத்தில் இருக்கோமா? 2, நாம் ஒரு பெரிய தேவனை நியாய தீர்ப்பில் அருட்பணியில் அந்த தேசத்தை விக்கிரக ஆராதனை கட்டிலேருந்து விடுதலை பண்ணுறதுக்கான காரியம் இருக்குமா? அதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்படியே இருந்தாலும் இருக்கிற மாதிரி சீன்லாம் விட்டாலும் எலியாவுக்கு எத்தனை நாள் காக்காவை கொண்டு கொடுத்தார் ஆண்டவர்? எழுதப்படலை. கொடுத்துருக்காரு, 1 or 2 times கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? இது சாப்பிட்டுட்டு ஏஞ்சி நட, தோத்திரம் போமாயிட்டோம். இல்லையா? சாப்பிட்டோன்னே ஏஞ்சி நட, நீ போக வேண்டிய தூரம் அதிகம். பஞ்சம் தீரும் வரை அந்த பானையிலே மாவும் எண்ணெயும் குறையவில்லைன்னு சொன்னாலும் எலியா எல்லா நாளும் அங்கே இருந்தார் அப்படிங்கிறத நம்ம கனவு காண்றதை விட கர்த்தருடைய கரம் இருந்து வழி நடத்தினது. பிரைஸ் தி லார்ட். திரும்பி திரும்பி நம்முடைய நோக்கங்கள் தான். தேவன் அற்புதங்கள் என்ன, அபாரங்களையே செய்ய வல்லவர் தான், செஞ்சிருக்கிறவன் தான். ஆனால் நம்ம எங்கே ஸ்டாக்னேட் ஆகிறோம், எங்கே உட்காந்துடுறோம்? அது ஆண்டவர்கிட்ட கேட்போம். தகப்பனே, என்னை விடுதலை பண்ணுங்க, ஹெல்ப் மீ டு மேக் மை ஜேர்னி. இதெல்லாம் நான் உங்களுக்கு போதக வாக்கியமாக சொல்கிறதா நீங்கள் நினைக்காதீங்க. ஐ எம் கோயிங் த்ரூ திஸ் சேலஞ்சஸ். த நேஷன் இஸ் கோயிங் த்ரூ திஸ் சேலஞ்சஸ். ஆர்பிஎத்துக்கு ஃப்ரம் டே 1 ஆன்வர்ட்ஸ் என்கிட்ட பொய் இல்லை, மிக இல்லைன்னு சொன்னால் முதல் நாள்லேருந்து, ஊழியம் ஆரம்பித்த முதல் நாள்லேருந்து சொல்கிறேன், நாம் இன்னும் கிறிஸ்துவின் சித்தத்தை செய்து முடித்தவர்களாக எழுமணும். வேதத்தை போதிச்சிட்டோம், கேட்டுட்டோம், போதிக்க கேட்டுட்டோங்கிற திருப்தி இருக்கக்கூடாது. நாம் கிறிஸ்துவை பின்பற்றவர்களாக இருக்கணும். நாம் சீடர்களை உருவாக்க வேண்டும். டாக்டர் அசோக்குமார் சொல்லலாம், என்னப்பா செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு. இன்னும் உயிரோடு இருக்கேனேன்னு நொந்துக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஏதாவது செய்யுங்கன்னா அது மாதிரி இந்த அவர் என்ன டெரரிஸ்டா, தீவிரவாதியா? அவர் என்ன பேய் பிசாசா? கடவுள் அநாகரிகமாக நடந்துறதுக்கு விட்டு கொடுத்தா செய்வார். அந்த என்ன சங்கீதாவே ஏதோ காயத்ரி சம்படி, அந்த பொண்ணை வச்சு ஆண்டரை எத்தனை 1200 பேர் ஆதாயப்படுத்தியிருக்காரு. 50 ஊழியக்காரங்களை எழுப்பியிருக்கு. அத்தனை பேரை சீடர் ஆக்கியிருக்காது, ஞானஸ்தானம் வாங்க வச்சுருக்கு. எல்லாத்தையும் இழந்து, அவன் பொம்பளை தான். அவ்வளோ மாதிரி நான் வைங்க நான் கேட்குறத விட இருக்கிற நிலையில் என்ன கனி உள்ளவளாக இருக்கிறோம், இருக்கிற நிலையில் எதை நம்ம இன்னும் ஜெயிச்சிருக்கோம், இன்னும் எதுக்கு அடிமைத்தனத்தில் எவ்வளோ வெளியே வந்திருக்கோம். இல்லை அடிமைத்தனத்து வீட்டிலேருந்து எகிப்தியர்கள் அந்த இஸ்ரேலை போல் கூக்குரல் இட்டோமா? அந்த கூக்குரல் வானத்தை எட்டுச்சா? யார் நம்ம வாழ்க்கையில் அப்படி எகிப்தின் ஆளோட்டிகளை போல் டே இன் அண்ட் டே அவுட் போட்டு நம்மளை நெருக்கிட்டு இருக்காங்க, உதச்சி மிதிச்சிட்டு இருக்காங்க? என்ன சீன் விட்டுட்ருக்கோம் நம்ம? அங்கங்களில் ஒரு சிலராக வந்திருக்கீங்க. நம்மெல்லாம் ஒரே சரீரம், அங்கங்களில் ஒரு சிலராக வந்திருக்கீங்க. நீங்கள் ஒரு கண்ணா, நீங்கள் ஒரு காலா, நீங்கள் ஒரு கையா, நீங்கள் ஒரு உள் உறுப்பா? அது இந்த ஹோல் மெட்டபாலிசத்துக்கு உதவியாக இருக்கா? Have you found your responsibility to function hale and healthy? நான் ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சு தான் பார்க்குறேன். இதுலேருந்து ஒன்றுமே என்னால் சொல்லவே முடியல. சோத்திரம் எல்லா நன்மைக்கு.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் தான் நமக்கு அத்தாட்சி, சாட்சி, இல்லை நமக்கு ஒரு பத்திரப்பதிவு செய்யப்பட்ட லேண்டு டாக்குமெண்ட் மாதிரி. ஓகே, அதில் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை யோசிப்போம். The book of Acts chapter 8 verse 29. அவ்வளோதான், இது வாசிட்டு முடிச்சிடும், ஆல்ரெடி டைம். ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். Praise the Lord. தேவனுடைய நடத்துதலை அறிந்து கொள்ள. ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, அரசியலிலே தடுமாறுறாங்க, தள்ளாடுறாங்க, போராடுறாங்க, தவிக்கிறாங்க. யாரை நம்புறது? தேசம் வீணாகக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. 10 வருஷம் பாழாச்சுங்கிறது ஊரே உலகமே அறிஞ்ச உண்மை. இப்போ இந்தியா கூட்டணி சேருது, எல்லாமே இட்ஸ் அ ஃப்ரஜைல் யூனிட்டி, இட்ஸ் அ டெம்பரரி யூனிட்டி. ஆனாலும் அதில் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்கள கைட் பண்ண பொலிட்டிக்கல் லீடர்ஸ், மூத்தவர்களை எல்லாம் தான் ஓரம் கட்டிட்டாங்க. எல்லாரையும் தட்டி தலையில் தட்டி கீழே உட்கார வச்சாச்சு. அப்படியே இருந்தாலும் பாருங்கள், அவங்க தவிக்கிறாங்க. யோசிங்க, தானியேல் புத்தகத்தில் பெரிய ராஜ பீடத்தில் ராஜ மாத்தாண்ட ராஜ கம்பீரம் உட்கார்ந்து இந்த ராஜாவுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. தரியுவுக்கு கையும் ஓடல காலும் ஓடல, பெல்சாஷாருக்கு கையும் ஓடல காலும் ஓடல, நெபுக்கத்நேசருக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அவன் ஏதாவது தரிசனத்தை பார்க்குறான், கனவை காண்றான், என்னென்னத்தையோ நீ எடுத்து நிறுத்துகிறான், எரெக்ட் பண்ணுறான், இடிக்கிறான், இல்லைன்னா அப்படிமாங்க. கடைசியில் அவங்களுக்கு ஒரு லெவலுக்கு மேலே அவங்க அப்படியே திக்கு முக்காடி திருட்டு பயலுங்க மாதிரி திருட்டு மொழி முழிச்சிட்டு இருக்கானுங்க. ஊரில் இருக்கிற அந்த நாட்டில் தேசத்தில் இருக்க மந்திரவாதிகளால் ஒன்றும் சொல்ல முடியல, செய்ய முடியல. குறி சொல்கிறவங்களால் ஒன்றும் முடியல, அவங்க நம்புகிற சாமியால் ஒன்றும் முடியல, பேய் பிசாசால் ஒன்றும் முடியல, இராணுவத்தால் ஒன்றும் முடியல. எவன்டா இருக்கான் அவன் கடுப்பால் என்ன பண்ணுறான்? இவன் எனக்கு பதில் சொல்லலான்னு அவனை காலி பண்ணிடு, கொண்டு போடுவேன், தலையை சீவேன். எவன் பிரச்சனைக்கு யார் தலையை சீவுறது? அந்த மாதிரி இருக்கானுங்க. அப்படி தான் நம்முடைய நாட்டின் நிலைமை இருக்குது. அமலாக்கத்துறையினுடைய அராஜகம், அவன் ஊழலை மறைக்கிறதுக்கு அடுத்தவனை பிடிச்சி மாட்டிட்டு நெருக்கடி கொடுத்துட்ருக்கான். ஆனாலும் அந்தந்த தேசத்தில் ஒரு மனுஷனை தேவன் வச்சுருக்கிறாரு. அதான் நம்ம. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் இருக்கிறீங்களா அப்படி உங்கள் குடும்பத்தில்? ஆர் யூ தட் லைட் இன் யுவர் ஃபேமிலி? ஆர் யூ தட் கைடிங் லைட்? அந்த கலங்கரை விளக்கமாக இருக்கீங்களா? அந்த விசேஷித்த தேவனுடைய ஆவியை பெற்றவளாக இருக்கீங்களா? அதுதான் தேவன் எதிர்பார்க்குறார். அந்த தேவனுடைய ஆவியை பெற்ற அவங்க முதல்ல தடுமாறல. ராஜாவுக்கு புத்தி சொல்ல கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க இருந்த சிறைச்சாலையிலையோ, அவங்க இருந்த அரண்மனையிலையோ, அவங்க இருந்த இந்த ப்ரைவேட் பிளேஸ்லையோ இன் டைம்ஸ் ஆஃப் ப்ரேயர் தானியேல் தடுமாறல. எப்பயும் ஜெபிக்கிற போல ஜன்னலை திறந்து வச்சு எருசலேமை பார்த்து ஜெபம் பண்ணார். அவங்க அதை தானே தேடினானுங்க. நம்முடைய பர்சனல் தடுமாற்றம் இல்லாத வாழ்வு. அந்நிய பாஷை ஏன் பேசணும்னு சொல்கிறோம்? பக்தி விருத்தி அடைவதற்கு, ஆவி பலப்படுவதற்கு, ஆவியிலே தெளிவு உண்டாவதற்கு, அது கீழ்ப்படுதல் உண்டாவதற்கு. தூதர் பாஷைகளை பேசினாலும் மனுஷர் பாஷைகளை பேசினாலும் தீர்க்கதரிசனம் அன்பு இராவிட்ட. அன்புன்னா அங்கே அந்த தேவ சித்தம் செய்வதற்கு. நம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலே செய்யப்படுவதற்கு. பரலோகத்தில் இருப்பவைகளை பூலோகத்திலே நாம் அடைய முடியல, அதை அப்படியே இழுத்துக்க முடியல. அதுக்கு தான் அந்நிய பாஷை. அங்கே இருக்கிற அதிகாரம் வேறு, அங்கே இருக்கிற நிலை வேறு, அங்கே இருக்கிற சட்டத்திட்டம் வேறு. வரையறையற்ற ஒரு தேசத்துலேருந்து வரையறைக்கு உட்பட்ட ஒரு தேசத்துக்குள்ளே, ஒரு எல்லைக்குள்ளே தேவனுடைய திருவுளத்தை ஈர்க்க வேண்டும். அதுக்கு தான் அந்நிய பாஷை.
மனுஷர் பாஷையில் பேசினாலும் நமக்கு ஒன்றும் தெரியல. தூதர் பாஷையில் பேசுகிறோம், ஜப பாஷையில் பேசுகிறோம், ஆனால் we don't receive messages, we don't receive guidance, we don't receive breakthrough promises. யோசித்து பாருங்கள், கீப் திங்கிங். அதுக்கு பாஸ்டர்ஸாக மாத்திரம்தான் ஆண்டர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காரா? அப்பாசல்ஸ் மாத்திரம்தான் அப்பாயின்ட் பண்ணியிருக்காரா? ப்ராஃபட்ஸுக்கு மாத்திரம்தான் அப்பாயின்ட் பண்ணி? இல்லை. You are also appointed, you are also invited, called out. உங்கள் அந்தஸ்தை யோசிங்க, உங்கள் பொறுப்பை யோசிங்க. தேசத்துக்காக இந்த ராத்திரி ஜெபம் பண்ணுங்க. தேசம் எப்படி இருந்தாலும் தொடர்ந்து அருட்பணி நடக்கணுமே. 10 வருஷம் இல்லாத காரியத்தெல்லாம் நம்ம பெற போகிறோங்கிறத விட அதெல்லாம் நமக்கு மேட்டரே இல்லை. எல்லாத்தையும் நாசம் பண்ணி தான் போயிருக்காங்க. ஆனாலும் பைபிள் நமக்கு என்ன சொல்லுது? சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்து ஆட்சியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. மேஜிக்லாம் தேவன் எதாவது செய்வான்னு நினைக்கிறீங்களா? நம்ம கையில் இருக்க அந்த சிறுவன் கை 5 அப்பம் 2 மீன், அதை யார் விட்டு கொடுக்க, ஆர்கியூமெண்ட் இல்லாமல், ஒட்டாரம் பிடிக்காமல் அந்திரேயா கையில் ஒப்பு கொடுத்த அந்த சிறுவனை போல யார் ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்காங்களோ, அது 5000 பேர் என்ன, அதுக்கு மேலே அத்தனை ஆயிரங்களுக்கும் அது போஷாக்காக மாறும். ஸ்தோத்திரிப்போம்.